உதயநிதியை அரசனாக்குறதுக்கு உழைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதனால அது பாவம், அந்த திமுக தொண்டர்களை தான் பாக்குறேன் நான், பாவப்படுறேன். உழைங்கன்னு உழைக்க சொல்லுவாங்க, பிள்ளைங்கன்னு குடும்ப கட்சிக்காரங்க பிழைத்து கொண்டிருப்பார்கள். அதான் நடந்து. உழைப்பு எல்லாம் திமுகவின் தொண்டர்களுக்கு, ஆனால் பதவி மட்டும் உதயநிதிக்கு என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம் செய்துள்ளார். உழைப்பை அள்ளி கொடுக்கணுமா? அப்ப இவங்க அது ஆமா, கட்சிகளை உழைப்பை கொடுக்கணும். ஆனா நான் பதவியை உதயநிதிக்கு தான் கொடுப்பேன். அதுதான் இப்ப நடக்குது. உழைப்பெல்லாம் தொண்டர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் இப்ப கடுமையா உழைக்கிறேன் அப்படின்றாரு. உதயநிதியை அரசனாக்குறதுக்கு உழைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதனால அது பாவம், அந்த திமுக தொண்டர்களை தான் பாக்குறேன் நான், பாவப்படுறேன். உழைங்கன்னு உழைக்க சொல்லுவாங்க, பிள்ளைங்கன்னு குடும்ப கட்சிக்காரங்க பிழைத்து கொண்டிருப்பார்கள். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய கருத்தே இல்லப்பா. எல்லாம் மக்கள் சொல்ல போறாங்க, யார் வாஷ் அவுட் ஆக போறா, யார் வாஷிங் மிஷின் ஆக போறான்னு அவங்க சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். அது இந்த நேரம் நிர்வாகத்துல எது இருக்கிறோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது கவர்மெண்ட் ஆக்டிங் கவர்மெண்டா தான் இருக்குது, ஒன்றும் இல்லாம இல்லை. அதனால இந்த கவர்னர் ரூல் இல்லையே, உடனே கவர்னர் வேலை செய்யறதுக்கு. நானும் தான் பாண்டிச்சேரியில் அரசாங்கம் இல்லாத போது நான் இருந்தேன், கவர்னரா இருந்தேன். கவர்னர் ரூல் இருந்தது. ஆனா அப்போ அரசாங்கம் தான் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.